ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி AnyDesk எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் மொபைலில் ப்ளே ஸ்டோருக்கு போயிருங்க. AnyDeskன்னு டைப் பண்ணிக்கோங்க. AnyDesk டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 9.9 MB தான். ஒரு ஃபியூ மினிட்ஸில் அது என்ன செஞ்சிடும், டவுன்லோட் ஆயிரும். இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண பிறகு இங்கே வந்து ஓப்பன் இருக்கும். ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்டாவே உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் வந்துடும். ஓகேவா? மொபைல் ஆப்பில் வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதே போல் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ செட்டப் இன்கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். நீங்கள் அதை டோன்ட் ஷோ அகைன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும். இதில் நீங்கள் ஃபைல் அக்சஸில் போய்ட்டு ஓகே கொடுத்துருங்க. பர்மிஷன் கேட்கும் ஃபைல் அக்சஸில். ஸோ ஓகே கொடுத்துட்டு மேனேஜ் ஃபைல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பேக் வந்துடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போது இதில் இருக்கிற நம்பர் உங்கள்கிட்ட உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் 1644964117 இந்த நம்பரை நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி உங்களுக்கு கனெக்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் வரும். அவங்க அந்த நம்பர் நீங்கள் சொன்ன உடனேயே அவங்களோட AnyDeskல இந்த நம்பரை போட்டு கனெக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ ரெண்டையுமே நீங்கள் டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுக்கணும். அக்செப்ட் கொடுத்த பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் பர்மிஷன் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் அக்சஸ் கொடுத்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பேஜை இன்னொரு நபர் ஆப்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்களும் இன்னொரு பேஜை நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். இதுதான் ரிமோட் அக்சஸ். இதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.